மாமா, யோ மாமா, உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க? வாயா வெளியில. ஏய் மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள நடந்துச்சு? ஏன் இப்படி பதற? பதறாம என்னையா பண்ண சொல்ற? உன்னை மலை போல நம்பிட்டு இருந்தேனே, இப்படி மோசம் பண்ணிட்டியே. விவேக், நீ என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியல. என்னடா புரியல? உன்னோட தங்கச்சி கண்மணி அந்த கார்த்திய கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டா. அது உனக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? ஏய், என்னடா சொல்ற? எனக்கு தெரியாம அப்படி ஒரு காரியத்தை என் பொண்ணு செய்ய மாட்டாடா. ஓ, அப்ப உனக்கு தெரிஞ்சுதான் பண்ணிட்டாளா? அட பாவிகளா, என்னோட ஆசைய இப்படி குளிதோடி புதைச்சிட்டீங்களே. டேய், வாய மூடுறா. நானே நீ சொல்ற விஷயத்தை கேட்டு அதிர்ச்சியா இருக்கேன். அப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவனுங்க ஏதோ தப்பா சொல்றானுங்க. அப்பா பொறுமையா இருங்க, எல்லாம் பாத்துக்கலாம். அவனுங்க ஏதோ தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கானுங்க. என்னத்திடா பாத்துக்கிறது? அவங்க 2 பேருக்கு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளையா போடா. மாமா, நீங்க இப்ப சொல்லுங்க, அவளை வீடு பூந்து தூக்கிட்டு வந்துடுறான். சரியா சொன்னடா, வாடா போலாம். டேய், கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. இது பொம்பளை பிள்ளை விஷயம், என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்க்கறேன். விவேக், நீ இங்கேயே இரு. நானும் கதிரும் அந்த பொன்னையா வீட்டு வரைக்கும் போய் விசாரிச்சுட்டு வந்துடுறோம். நீ வந்தேன்னா விஷயம் வேற மாதிரி போயிடும். டேய் கதிரு, வா போயிட்டு வந்துடுவோம். நான் தான் அன்னைக்கே சொன்னனே, கேட்டியா? எல்லாமே போச்சாடா. எனக்கு கிடைக்காதவ வேற யாரு கூடயும் நல்லா வாழவே கூடாதுடா. நல்லவ மாதிரியே நடிச்சு அந்த கண்மணிய நடுத்தருவு கொண்டு வரமாட்டா. அது வரைக்கும் இந்த விவேக் ஓய மாட்டான்டா. டேய், இதை நீ எப்படா தாங்கிக்க போற? உன்னோட கனவு எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல காலி பண்ணிட்டாலே. இப்போ ஒண்ணு கெட்டு போகலடா. அவளை அந்த கார்த்திகிட்ட இருந்து பிரிக்கிறேன். பிரிச்சதுக்கு அப்புறம் அவளை பிரிச்சு மேய போறேன்டா. இடையில எவன் வந்தாலும் அவங்களோட தலை முண்டத்துல ஒட்டி இருக்காரா. ஏய், நீ எதை செஞ்சாலும் அந்த துரியோதனுக்கு எப்படி கர்ணனோ அது மாதிரி இந்த பிரகாஷ் உனக்கு கடைசி வரைக்கும் நிப்பண்டா. பார்த்துக்கடா. ஆப்பிள் ரொம்ப நல்லா இருக்கே. நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். இந்த கார்த்திக் பையன் கண்ணுலே தட்டுப்பட மாட்டேங்கிறான்.
அவன் எங்க போயிருப்பான்? இந்த ஆப்பிள் வேற ரொம்ப டேஸ்டா இருக்கு. சரி, அவன் இருந்தா அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். எங்க தான் போனானோ? சரி, நம்மளுக்கு நல்லதான். ஐயா, இது என்ன? இது என்னன்னா கோலம்? அம்மா, அப்பா, இங்க வந்து பாருங்களேன். உங்க அருமை மகன் பண்ணின காரியத்தை வந்து பாருங்க. அப்பா, வாங்கப்பா. என்ன தைரியம் கொண்டு வந்திருக்கிறேன்? உன் கல்யாணத்தை எப்படிதான் நடத்தணும் நடத்து தெரியுமாடா? பந்த போட்டு பத்திரிக்கை அடிச்சு இந்த ஊரே கூப்பிட்டு இழுத்து வைக்கலாம் நினைச்சேன்டா. பண்ணி போட்டியா பாவி? ஐயோ, இது கண்மணியோட அப்பாவுக்கு தெரியுமா? தெரிஞ்சா என்ன நடக்கும்னே தெரியலையே. ஏமா, அவதான் சொன்னானா உனக்கு எங்கம்மா போச்சு புத்தி? சிறுவரிட்டை வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அந்த கதையாயிடுச்சு. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு இப்ப என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியல. அம்மா பாத்துக்கலாமா? அவங்க என்ன தப்பு பண்ணி போட்டாங்கன்னு அவங்கள இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. பெரியவங்க நீங்க தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி உள்ள கூட்டி போங்கம்மா, பாத்துக்கலாம். அப்பா ஏப்பா யோசிக்கிறீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சபாஸ், சரியா சொன்னேடா. எப்படியோ உன் தம்பி என் பிள்ளைய வளைச்சு போட்டுட்டான். இதுலயுமே ஆசீர்வாதமும் பண்ணுவீங்க, ஆராத்தியும் எடுப்பீங்க. மாமா கொஞ்சம் பார்த்து பேசுங்க மாமா. இங்க யாரும் வளைச்சு போடல. அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. இப்ப என்ன, என் தம்பிகிட்ட பதவி இல்லையா, இல்ல பணங்காசு தான் இல்லையா? இப்ப அவன் எல்லாத்தையுமே தனியா பாத்துக்கிறான். அதுவும் இப்போ சொந்த காலில் நிக்கிறான் மாமா, அதையும் பாத்துக்குங்க. தியாக, நீ அவங்க விஷயத்துல தலையிடாத. நீ அத நாங்க பாத்துக்கிறோம். நீ ஓரமன்னு வேடிக்கை மட்டும் பாரு. அதானே, உன்னை யாருங்க வச்சுக்கிட்டா? எச்சி வாய மூடு. பொண்ணதெல்லாம் தப்பு, பேச வந்துட்டான் பெருசா. அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு வேற வழி தெரியல. அதான் கார்த்தி சொன்னதை அப்படியே கேட்டுட்டேன். கேட்டா பரவாயில்லம்மா, அத நீ எங்கிட்ட சொல்லி இருக்கணும். நாங்க பேசி முடிவு பண்ணியிருப்போம். முத்தையா பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்கிற கெட்ட பேரை வாங்கி வச்சிட்டியே. அண்ணா, இதெல்லாம் விடுங்கண்ணா. நாம தானே கொஞ்சம் மனசு இறங்கி போகணும். நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அதுங்களை நாம தானே ஆசீர்வாதம் பண்ணணும். ஊருக்காக நம்ம வாழ முடியாதண்ணா, அதுங்களை ஆசீர்வாதம் பண்ணுவேண்ணா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கண்ணா. அதுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. அம்மா சீக்கிரமா பாருங்கம்மா. அண்ணா, ஆரத்தில எடுத்திருக்கேன். முத காசை கொடு. என்னன்னா இது, கத்தையா கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி ஒத்தையா கொடுத்துட்டு இருக்க. சரி சரி, உன் கல்யாணத்துல இந்த ஊருக்கே சாப்பாடு போடலான்னு நினைச்சேன். ஆனா அந்த கொடுப்பனா உனக்கு கிடையாது. என்னோட கல்யாணத்துலயாவது கண்டிப்பா போடலாம். என்ன விருந்து போடலான்னு சொல்ற? மக்களே எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மீனாவோட கல்யாணத்துல உங்க எல்லாத்துக்கும் கூப்பிட்டு வடை பாயத்தோட சாப்பாடு உண்டு. மறக்காம எல்லாரும் வந்துடுங்க. மீனா என்ன சரியா? மாங்கனி மாங்கனி மாங்கனி
அண்ணன் அன்னைக்கு என்ன ஏமாத்திட்டு இந்த முங்குலியோட மங்கிலியோட போனையே அவன் என்ன பண்ண உன்னைய? எனக்கு உண்மையில கோபம். என்னை ஏமாத்திட்டு அவங்க கூட போயிட்டில. யோ இங்க பாரு, பிறகு நீ கோவப்படுற. எனக்கு அவன் மேல ஆசையே இல்லையா, எனக்கு ஆசை பூரா ஓ மேலதான். ஆமா என்ன என்ன கழுத்துல மறைச்சு வைக்கிற, என்னது? அட இதுவா, இந்த மூத்திரம் கடையில் முறுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா சாப்பிடு. ஏய்யா நீ விவரமான ஆளுதாய்யா. நான் கூட நீ என்னமோ நினைச்சேன், உனக்கு ஒன்றும் தெரியும் நினைச்சேன். ஆனா முறுக்கு கொடுத்து என்னை கரெக்ட் பண்ண பாக்குறியா? ஏய்யா பூமிக்கு வந்த உடனே இந்த மனுஷனுக்கு புத்தி உனக்கு ஒட்டிக்கிச்சா? ஆமாம் மாங்கனி, நாங்கள் யமலோகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த பூமிக்கு வந்தோம், உன்னை வேற பார்த்தோமா சுத்தமாக கெட்டே போயிட்டோம். என்னது கெட்டுட்டியா? ஏய்யா ஒன்றை கெடுக்கிறதுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆளா? இந்த பாரு, ஒன்றை போய் நான் கெடுப்பேனா? நானும் அந்த மாதிரி பொண்ணே கிடையாது. சினுங்காத மாங்கனி, நீ தான் இந்த ஊருக்குள்ளேயே ரொம்ப அழகான பொண்ணு. ஏன் ராசாத்தி, நான் எத்தனை பொண்ணுங்களை பார்த்துருக்கேன் தெரியுமா? யோ என்னையா சொல்ற? இது பாரியா, உன் கண்ணு என்ன மட்டும் தான் பார்க்கணும், வேற பொண்ணை பார்த்துருச்சு கண்ணை நட்டி கையில கொடுத்துரு, ஜாக்கிரதை. அப்படி இது பண்ணிடாத மாங்கனி, நான் உன்னை மட்டுமே பார்க்குறேன். ஆமாம், அந்த சிங்கிலியோட போனையே அவன் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தானா? கொடுத்துருக்க மாட்டானே. யோ அந்த ஆளு ஒண்ணுமே வாங்கி தரலையா, நகை மூட்டு தரேன்னு சொன்னான், ஆனா அது கூட ஏமாத்திட்டான். இந்த பாரியா, அந்த ஆளு என்னையும் உனக்கு தரேன்னு சொல்லி எனக்கு முத்தத்தை கொடுத்துட்டான். என்னது முத்தம் கொடுத்துட்டானா? ஆமாம், முத்தனா என்ன எனக்கு தெரியாதே, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தரையா? ஏண்டா பொதருவாயா, உனக்கு முத்தம் கூட தெரியலையே, ஒன்று வச்சு நான் என்னடா பண்றது? இது பாரு, அந்த விஷயத்துல அவன் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா நீ இருக்கியே. அவனை கில்லின்னு சொல்றியா நீ? நீ உம்மானா மட்டும் என்னன்னு சொல்லி பாரு, அப்புறம் பாரு இந்த சிங்கிலியோட ஆட்டத்தை. அதெல்லாம் நீ நல்லாவே விளையாடுவேன், உன்னை பார்த்தாலே தெரியுது. உன்னை விட அவன் தான் ரொம்ப பலமான ஆளு. ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா தான் இருப்பான், ஆனா போட்டின்னு வந்துட்டா இந்த புங்குலிய நான் இந்த புங்குலி சும்மா பூந்து விளையாடுவேன். ஏண்டா சொங்கி, நீ புலிதான், நான் இல்லைன்னு சொல்லல. இந்த புலிக்கேத்த மாங்கு நீ நந்தான். ஏண்டா சொங்கி மாதிரி நிக்கிற, சுறுசுறுப்பா நில்லுடா. உன்னை நான் கல்யாணம் பண்ணி எமலோகம் கூட்டிட்டு போலான்னு இருக்கிறேன். ஐயோ எமலோகம் பாரியா, இங்க பாரு, அங்கெல்லாம் நான் விடவே மாட்டேன். நான் உன்னை என் கூடயே வச்சுக்கிறேன். வச்சுக்க, நானும் உன்னை விட்டுட்டு போறதா இல்லை. உன்னைய கல்யாணம் பண்ணி இங்கேயே குடும்பம் நடத்தலான்னு முடிவே பண்ணிட்டேன். அப்படியா? நடத்திட்டா போச்சு, வா போலாம். Kamale
gonna say அத்தோரம் வழியா come on baby பார்க்காம பொழியா gonna say அத்தோரம் வழியா come on baby பார்க்காம பொழியா ஆவாரம் போவாக அள்ளாம கிள்ளாம அடுக்க துளைச்சிருக்க ஆவாரம் போவாக அள்ளாம கிள்ளாம அடுக்க துளைச்சிருக்க தவிச்ச மனசுக்கு தண்ணி தர வேணாமா தழும்பு நினைப்புக்கு அள்ளிக்கிற நீ வாமா பேசாதே கண்ணாலே கண்ணாடி அம்மாடி பாடுற பாட்டத்துக்கு பேசாதே கண்ணாலே கண்ணாடி அம்மாடி பாடுற பாட்டத்துக்கு பவள 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 வாயில தெரியிற அழக பார்த்ததுமே மனசு பட்டு துடிக்குது ஆத்தா அத்தோரமா பாரியா நான் பார்த்தா பார்க்காமலே போறியா அடியே ஆத்தா அத்தோரமா பாரியா நான் பார்த்தா பார்க்காமலே போறியா டேய் எனக்கு வெறி ஏத்திட்டானுங்கடா. எனக்கு வர கோபத்துக்கு அவனுக்கு 2 குடும்பத்தைய வெட்டி சாய்க்கணும்டா. ஏ பொறுமையா இருடா. அவசரப்பட்டு நீயே தலையை கொடுத்து தானா மாட்டிக்காத. இவனுங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா உன்னோட தலைய வெட்டிடுவானுங்கடா. இத வேற மாதிரி டீல் பண்ணுவோம். புரிஞ்சுக்கிட்டேன்டா, புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல கண்மணிய கார்த்திட்டு இருந்து பிரிக்கிறேன். அவளை தனிமரமாக்கி தவிச்ச வாய்க்கு தண்ணி ஊத்துற மாதிரி நல்லவன மாதிரியே நடிச்சு அவளை என்னோட வலையில சிக்க வைக்கிறேன்டா. ஏய் இப்ப சொன்னையே இது நல்ல யோசனை. எக்காரணத்தை கொண்டு நீ உன் மாமனை விட்டு வெளியில வந்துடவே கூடாதுடா. ஏன்னா அப்பதான் அவரும் உன்னை நம்புவாரு. டேய் அங்க பாருடா, பல்லு புடுங்கின பாம்பு வருது. இது உயிரோட இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. ஏய் என்னடா சொன்ன? உன்ன உன்ன மாதிரி
ஒருத்தரை நம்பி வாழ நான் ஒன்று ஈனங்கட்ட பிரிவு இல்லடா. ஏ சும்மா நிறுத்துடா. என்னடா எகறிட்டு வர? பொண்ணு பார்த்தது உனக்கு, தாலி கிடந்து அவன். ஆனா ஆனா என்ன? அவளோட வாழ போறது யாரா? சொல்லிடுறா. ஒழுக்கமா பேசுங்கடா. ஒழுக்கங்கட்ட நாய்களா, அண்டி வாழ்ற நாய் நீ. உனக்கு அதுக்குடா இவ்வளவு கொழுப்பு? இங்க பாருடா, ஆடு நினைக்கிறது ஓனாய் கவலைப்பட்ட கதையால இருக்குது. அங்க உனக்கே நிரந்தரம் இல்ல. இப்பவா அப்பவோன்னு தொங்கிட்டு கிடக்குற. உனக்கு வைக்கிறனா ஆப்பு? ஏய், உன்னோட தம்பி கல்யாணம் பண்ணியிருக்கானே என்னோட மாமன் பொண்ணு. அதான் அந்த கண்மணி சாதாரணமானவன் இல்லடா. என்னடா தியாகு, அண்ணன் தம்பி 2 பேரு தொழில்ல பிச்சு வாங்குறீங்களா? சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவீங்களாட்டு இருக்குது. டேய், நாங்கெல்லாம் உழைக்கிறவங்கடா. உங்களை மாதிரி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறவங்களா? டேய், வழிய விடுங்கடா. ஏய் பிரகாஷ், வாலியா விடுறா. உழைப்பாளே போகட்டு. போங்கடா. ஏ விவேக், முதல்ல இவனை ஒழிச்சு கட்டணும்டா. ஏய், இவனை ஒழிக்கிறது பெரிய விஷயமே இல்லடா. இவன் என்னோட உயிர் நண்பன். அதான் நம்ம செந்தில் கம்பெனியில தான் மேனேஜரா வேலை பார்க்கறான். நேரம் பார்த்து அவனை வச்சு இவனை காவு வாங்கிறான். அப்ப இவன் கொடுமையும் உன் கையிலின்னு சொல்ற, அப்படித்தானே? அவன் குடிமை மட்டும் இல்ல, அந்த குடும்பமே என் கையில. டைம் பார்த்து அடிக்கிறப்போ அவனுக்கு வாழ்க்கையில எந்திரிக்கவே கூடாதுடா. நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அவனுக்கு மரணடியா இருக்கும்டா. டேய் டேய், நீ டைம் பார்த்து அடிக்கிறதுல கில்லாடிங்கிறது இந்த ஊருக்கே தெரியுமேடா. புரிஞ்சுக்கிட்டா சரி. அவனா நாமளான்னு ஒரு கை பாத்துருமாடா. எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேமா. கார்த்தி, யாரு நில்ல, சாப்பிட்டியா? சாப்பாடு கொண்டு போகலையா? இல்லப்பா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கப்பா. நான் வரப்பா. அம்மா, நான் வரமா. டேய் டேய் நில்றா தியாகு. கண்மணி, ஏ கண்மணி, உள்ள என்னதாம்மா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாமா. நில்லுடா கண்மணி. என்னத்த, எதுக்கு போய் கத்திட்டே இருக்கீங்க? கொஞ்ச நேரம் கூட என்ன தூங்க விட மாட்டீங்களா? ஏமா இவ்வளோ நேரமா தூங்குன? ஆமா, வீட்டில் எதுவும் சமையல் செய்யலையாம்மா? செஞ்சுட்டா போகுதத்த. அவரு மீனாவும் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. எண்ணி கொஞ்ச நேரம் நீங்க கத்தாம இருந்திருந்தா நானும் கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பேன்ல. ஏமா மச்சாண்டாரு வேலைக்கு போனான்னு தெரியும், தெரிஞ்சிருந்து நேரத்திலேயே சாப்பாடு செஞ்சு கொடுத்து என்னமா ஆச்சு? அப்படின்னா முடியலன்னா உங்கள் மாமியார்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? அதாவது ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கோம்ல. அவன் போய் கேண்டில் சாப்பிடுறேன்னு சொல்கிறானவா? என்னமா அர்த்தம்? மாமா, ஒரு நாளைக்கு கேண்டீனில் சாப்பிட்டா உடம்பு ஒன்றும் கெட்டு போயிடாது. என்னம்மா இது பாருங்க மாமா, நான் எப்போ சமைக்கிறேனோ அப்போ தான் சமைப்பேன்.
சும்மா என்கிட்ட இந்த ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அது மட்டும் இல்லை, அவர் என்கிட்ட நேத்திக்கே சொல்லிட்டாரு, இந்த வீட்டில் நான் இந்த தியாகுக்காக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. இதுக்கு மேலேயும் நான் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா இதுக்கு தாமா நான் வேண்டான்னு சொன்னேன், நீங்க கேட்கவே இல்லை. வேண்டாம்மா விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க மட்டும் கவலைப்படக்கூடாதுமா. அப்பா நான் வரேன்ப்பா. அம்மா, நான் வரேன்ப்பா. அப்பா அம்மா காபி குடிச்சிட்டிங்களா? நான் வேணா என் பொண்டாட்டி கொண்டு வந்து தர சொல்லிட்டா? அப்பா வேணாப்பா, நாங்களே போய் ஊற்றி குடிச்சுக்கிறோம். ஆமாம், தியாகுக்காக வீட்டில் எதுவும் செய்யக்கூடாதுன்னு உன் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னியாப்பா? ஆமாம் சொன்னேன். எனக்கு பிடிக்காதவனுக்கு அவ எதுக்கு செய்யணும்? உங்கள் பையன் உங்களுக்கு முக்கியம்னா நீங்கள் செஞ்சுக்க வேண்டியதானே. ஏய் கார்த்தி, என்னடா இப்படி பேசுற? ஒரு வீட்டுல ஒரு சோத்து பானை தான் இருக்கணும், 2 சோத்து பானை வச்சு சோறாக்க கூடாதா? அது வெளி தெரிஞ்சா நமக்கு தானே அவமானம். அதான் நான் சொல்றேன். டேய், உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக வீட்டுக்கு வந்த மருமக கிட்டையும் சொல்லி அவனுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவனை ஒதுக்கி வச்சிடாதீங்கடா. தயவு செஞ்சு அவனை ஒதுக்கி வச்சிடாதடா. உன கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன்டா. நான் சொன்னதுதான். அவன் கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டு ஒரு ஓரமாக இருந்துக்குங்க. அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுப்போம். ஆனால் அவனுக்கு என் பொண்டாட்டி எதையும் செய்ய மாட்டான். லட்சுமி, நீ ஏமா அழுகுற? நானே இருக்கிறேம்மா, நானே இருக்கிறேன். இந்த கடவுளுடைய விளையாட்டு பார்த்தியா? நம்மளுக்கு பிறந்தது ஓரமா நின்று வேடிக்கை பாருன்னு சொல்லுதோமா, நாம வளர்த்துறது நமக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொல்லுதா அம்மா. இதுக்கு மேல என்னதான் நடக்கும் பார்க்கலாமா? ஐயோ கடவுளே, நாங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? நீங்களும் இப்படி சோதிக்கிற? ஐயோ, உனக்கு இதேமே இல்லையா? எப்படியோ நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ என் படிப்பும் முடிஞ்சிருச்சு. கதிரிக்கிட்ட சொல்லி அப்பா கிட்ட பேச சொல்ல வேண்டியதுதான். எங்க இவனை இன்னும் ஆளை காணோமே. இந்த விஷயத்துல எப்பவுமே பசங்க டியூப்லைட்டா தான் இருக்கானுங்க. ஆடா வந்துட்டியா? ரொம்ப அவசரமா? எதுக்கு? அதுக்கு தான். அதுக்கு தானா? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அடுத்து நம்ம கல்யாணம் தான். எப்படிடா இப்படி கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்ட? இந்த பொண்ணுங்க புத்தி எங்களுக்கு தெரியாதா? திரும்பும் போதெல்லாம் ஒரு திட்டம் திட்டுவீங்களே. திட்டம்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி, நீ எப்போ வந்து எங்க வீட்டில் பொண்ணு கேட்க போற? அடிப்பாய் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட. அடுத்து அப்பா கிட்ட சொல்லியாச்சு. அப்பா சரின்னு சொன்னா பரிசம் போட்டுற வேண்டியதுதான். உண்மையாவா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த ராமனுக்கு ஏத்த சீதை நீதான். அப்போ நீ ராமனா? எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்த்தது இல்லையோ? என்னடி இப்படி கேக்குற? நான் என்ன பொய்யா சொல்றேன்? உன் மேல சத்தியமா. ஐயோ, என் மேல காண சத்தியங்கிறது பண்ணி விட்டுறாத. அப்போ நீ என்ன நம்பலையா? அப்படி இல்லை, ஆனா லைட்டா பயமா தான் இருக்கு. ஏன்னா இந்த காலத்து பசங்க பைக்ல பொண்ணுங்களை உட்கார வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க சுத்திட்டு இருக்காங்களே, அப்படி ஏதாவது? இங்க பாரு மீனா கண்ணு, இந்த பெஸ்டியும் நீ தான், கிஸ்டியும் நீ தான்.
அப்படியே ஒரு கிக்கா ஒரு முத்தம் கொடு பார்க்கலாம். பாத்தியா பாத்தியா, எங்க சுத்திட்டு இருந்தாலும் இங்க வந்து நிக்கிற. இங்க பாரு, நீ பரிசம் போடு, அப்புறமா ஏதோ பார்த்து பண்ணி விடுறேன். இப்போ இருக்கிற கிக்கு அப்புறம் கிடைக்காது கண்ணு. கண்ணு ஒன்னே ஒன்று கொடு பார்க்கலாம். போடா, உனக்கு எப்பவுமே இதேதான். வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு நேற்று வரை ஒழுங்காயிருந்தேன் உன்னை கண்டு கிறுக்காயலைந்தேன் ராத்திரியில் உறக்கம் தொலைத்தேன் கலைந்தேன் வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு என்னை உந்தன் கூந்தலுக்குள் குடியேற்ற சம்மதமா எனக்குள் வந்து கூச்சமூட்டிட கட்டிக்கொண்ட கைகள் கோர்த்து தூங்க சம்மதம் உன்னை மட்டும் சாகும் போது தேட சம்மதம் உள்ளங்கையில் உன்னை தாங்கி வாழ சம்மதம் உன்னை தோளில் சாய்த்து கொண்டு போக சம்மதம் எனக்கு மயக்கம் எனக்கு நடுக்கம் எனக்கு நாச்சு ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு This is the way to go, this is ecstasy, this song is just a wake mimicry. Feeling is so meant to be. You're just indescribable, can't you see? Knocks me down, your baby can't believe. Test of survival, yes indeed. காதல் எனும் பூங்காவனத்தில் பட்டாம்பூச்சியாவோமா பூக்கள் விட்டு பூக்கள் தாவி மூழ்கி போவோமா காதல் என்னும் கூண்டில் அடைந்து ஆயுள் கைதியாவோமா ஆசை குற்றம் நாளும் செய்து சட்டமீறமா லட்சம் மின்னல் தோன்றும் காட்சி உன்னில் காண்கிறேன் கால்கள் கொண்ட கோவில் தன்னை நேரில் பார்க்கிறேன் எந்த பெண்ணை காணும் போதும் உன்னை பார்க்கிறேன் உன்னை காதல் செய்தே கொல்ல போகிறேன் எனக்கு மயக்கம் எனக்கு நடுக்கம்
எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு இந்த நொடி உனக்குள் விழுந்தேன் இந்த சுகம் உன்னில் உணர்ந்தேன் ராத்திரியில் உறக்கம் தொலைத்தேன் கலைந்தேன் ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு நடுக்கம் ஏன் எனக்கு நாச்சு ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு என்ன மாமா அப்படியே சந்தோஷமா பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னை பத்தி துளியோட நினைக்கிறதே இல்லை. நீங்களும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. உங்க மேல நான் எப்படி எல்லாம் நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? கண்மணியை பிரிச்சு கூட்டிட்டு வந்துடுவீங்க. மாமா மாமான்னு கூப்பிடுற என்னைய மருமூன் ஆக்கிக்குவீங்கன்னு கனவெல்லாம் கண்டேன். அந்த கனவை கலைச்சிட்டீங்களே. போங்க மாமா. மாப்பிள்ள, நான் என்ன பண்ண முடியும்? அவங்க 2 பேரும் விரும்பி கண்ணாலத்தை பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள பிரிச்சா அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது இல்லையா? ஐயா, இவனும் பாவம் இல்லைங்களா? இவனு உங்களை தானே நம்பிட்டு இருக்கிறான். இல்லைன்னு நான் சொல்லலையே, ஆனா கண்மணி இவனை விரும்பலையே. டேய் விவேக்கு, நீ என்னதான் என் தங்கச்சி பையனா இருந்தாலும் நீதான்டா எனக்கு மூத்த பையன். உனக்காக இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கண்ணாலத்தை பண்ணி வைக்கிறேன். மாமா, நீங்க எனக்கு செய்வீங்க. உங்களோட உறவு விட்டு போச்சே, நான் என்ன பண்ணுவேன்? பாருங்க ஐயா, உங்க மாப்பிள்ளைய உங்க பொண்ணு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போன கூட பெருசா எடுத்துக்கல. ஆனா உங்களோட உறவு விட்டு போச்சேன்னு எவ்வளவு வருத்தப்படுறான். மாமா, எனக்கு எல்லாமே நீங்க தாங்க மாமா. சரிடா சரிடா, எனக்கு தெரியாதா என்ன? சரி சரி, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். வரட்டா? போடா போ. நீ என்ன நல்லவன நம்புற இல்ல? நான் நயம் வந்தவன் தானே. உனக்கு கூலி சீக்கிரம் காட்டுறா. டேய் பிரகாஷ், என்னோட மாமனை பார்த்தியாடா? எனக்காக என்ன வேணாலும் செய்வானாமா. அவனை கூடி சீக்கிரம் வச்சு செய்யறா. டேய் டேய் எப்பா, என்னமா நடிக்கிறடா? உன்னை மிஞ்ச எவனாலையுமே முடியாதுடா. டைம் பார்த்து உங்க மாமாட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவரை போட்டு தள்ளிட வேண்டியதானே? அட முட்டா பையன, அவன் தங்க முட்டை விடுற வாத்துரா. ஒரே அடியா போட்டு தலை சொல்றிய, உனக்கே நியாயமாடா? அவனுக்கு வேற ஒரு பயம் இருந்து தொலைச்சிட்டானே. டேய், நீ விவரமான ஆளுடா. விவரமான ஆளுதான்டா, ஆனா விவரம் கெட்ட ஆளா. அந்த கண்மணியை விட்டுட்டேன்.
அந்த கண்மணிய என்னோட கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவளோட கண்ணிலேயே விரல விட்டாட போறா. டேய் ஆட்டிட்டா போச்சுடா. இப்ப நாம ஒரு பெக்க போடுவோம் வா. போட்டுட்டா போச்சு. கண்மணி எங்கம்மா மீன் அண்ணு ரெடி ஆகலையா? அத்தை அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதா? பியூட்டிஷியன் வந்தோம் அது குறை இது குறைன்னு அவளே மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. ஆமாம், அவங்க புடவை கட்டி விடேன்னு சொன்னாங்களாம். எனக்கு புடவை எல்லாம் கட்டுறது புதுசு இல்லை, நானே கட்டிக்கிறேன்னு கட்டிட்டு இருக்கா. தங்க மீனா, முகூர்த்த நேரம் முடிய போது, சீக்கிரம் வா தங்கம். அத்தை நான் போய் அவளை கூட்டு வந்துடுறேன். கூட்டிகிட்டு வாம்மா. மீனா அப்படியே அப்பா அம்மா காலில் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கம்மா. மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. எப்படியோ நீ நினச்ச மாதிரி உன்னோட கல்யாணம் நடந்துருச்சு. நீ சொன்ன மாதிரி ஊர் மக்களுக்கு விருந்து போட்டுடலாமா? அதை சொல்லணுமா என்ன? அதான் அப்பவே சொல்லிட்டாரே. சரி ஆரம்பிச்சிடுங்க. எல்லோரும் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்புறமா அவங்க வேலையை ஆரம்பிங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க. நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். வெகு நாளாக என் நெஞ்சில் எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பை உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். முத்தையா, உன் வீட்டுக்கு என் பையன் யாவுக்கு பொண்ணுக்காக இருக்க வந்தேன். அப்போ நீ என்ன சொன்ன? அவன் யாரோ என்னமோ ஊர் பேர் தெரியாமல் இருக்கலாம், பிள்ளைய தரமான சொன்னேன். எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஐயா? என் சொத்தையே வித்து அவனுக்கு நம்ம சொந்தத்திலேயே நல்ல பொண்ணை கட்ட முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அடுத்த நிமிஷமே கார்த்திக்கு பொண்ணு கேட்கலான்னு நினச்ச கண்மணியை அதுக்கு 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. இங்க பாருயா, என் சொத்தையே வித்து என் மகன் யாவுக்கு நல்ல பொண்ணாக்கு கட்டி வைக்க போறியா? பண்ணி வைங்க ஐயா, உங்களை யாரும் வேண்டானாங்க. தேடியா தேடு, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீயே கல்யாணத்தை பண்ணி வையே. அவர் தேடி பிடிக்கிட்டுங்க. முதல்ல நாம வந்த மக்களுக்கு கல்யாண விருந்து வைப்போம். அதை செய்யுங்க முதல்ல வாங்க. அம்மாவே சொல்லிட்டாங்க, அப்பிலே கிடையாது. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். மாங்கனி, என் சேலத்து மல்கோவா மாங்கனி வீட்டில் தான் இருக்கிறியா? இல்லை அந்த மொட்டுக்கண்ணை 2 பேத்துக்கோடு சேர்த்து ஊர் சுத்து போயிட்டியா? மாங்கனி யோ யாரையா அது திறந்து வீட்டில் நாய் பூத்த மாதிரி? ஐயோ மாமா நீயா? ஆமா எங்க ரொம்ப நாள் ஆளே காணோம், எங்க போய் தொலைஞ்ச? நானும் அதை தான் கேட்குறேன். எங்கோட மாங்கனின்னு ஒருத்தர் இருந்தா, ஆடா உப்ப எங்கோட இல்லை. யோ என்னையா சொல்ற? பின்ன என்ன சொல்றது? அந்த மொட்டுக்கண்ணை 2 பேரும் வந்ததையுமே இந்த மங்கனி மச்சான மறந்துட்டேன். ஆடு எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன். இப்போ அவனுக்கு தான் ரொம்ப பிடிக்குது. இந்த மங்கனி மச்சானே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ மாமா, லூசு மாமா, இந்த பூமியில பிறந்தவங்க கூட எந்த பொண்ணு ஒழுங்கா குடும்பம் நடத்த மாட்டேங்குது. அவனுங்க வானத்துல குதிச்சவனுங்க, அவனுங்க கூட நான் எப்படி குடும்பம் நடத்துவேன்? மாமா இங்க பாரு, நீ தான் எனக்கு பழைய சோறு, அவனுக்கு பச்சை மிளகா, அதாவது சைடிஷ், புரியுதா? அடி கல்லு அப்படியே சொல்ற? அப்படியே தான் சொல்றேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு மேல கோவப்பட்டுட்டேன். கோவத்தை தணிக்க அப்படியே பின்னாடி ஆத்தாரம் போய் ஒரு குத்தாட்டம் போட்டு வரலாமா? குத்தாட்டம் தானே, போட்டுட்டா போச்சு. வா போலாம் வா. மாங்கனி, கல்யாணி
மாங்கனி என்னமோ போடுறீங்க சொன்னீங்களே ஆமா என்னதான் போடுறீங்க சொன்னீங்கன்னா நானும் போடுவேன்ல. நானும் தான் போடுவேன். யோ அவர்கிட்ட மூதேவீங்களா? இவனால இபசியா போச்சு. தலையும் புரியாது வாழும் புரியாது. உள்ள வந்து பூந்து குட்டையை குழப்பறது. அட குட்டையை குழம்புனா தானே மீனை பிடிக்க முடியும். மீனை பிடிச்சாது தானே ருசியா குழம்பு வச்சு சாப்பிட முடியும். ஏய் மாங்கனி இங்க வா. என்னடா சீனமா விவகாரம் முடிச்ச ஆளாட தெரியுது. எதுக்கு ஒரு 10 அடி தள்ளி இல்லைனா இந்த மாங்கடியவே மாங்காதைக்கு வச்சிருவானுங்க. பார்த்துக்கோ. ஆமா இரு இப்போ என்ன சொன்ன? மாங்காவா? ஆமா மாங்கானா என்ன? அது எதுக்கு திங்கிறது? மாங்கானா தெரியாது. நீ சின்ன பப்பா என்றாலே. ஆம் தெரிஞ்சிருந்தா உன்னை மாங்காது என்ன வச்சிருப்போம்ல. யோ என்னைய சொல்ற? அப்ப உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? உங்களை கட்டிக்கிட்டு நான் என்னதையா புடுங்கிறது? மாங்கனி எங்க 2 பேர்த்துல நீ யாரை கல்யாணம் பண்ணாலும் உன்னை அப்படியே அழகா தூக்கிட்டு போய் யமுலாத்துக்கு போயிடுவோம். இப்படியே பண்ண செத்து தானே போவேன் அம்மா. அட யமுலாக போவீங்களா? ஏன் மாங்கனிய கொள்ளத்தாடா போறீங்க? ஐயோ அப்ப என்ன கொன்றுவீங்களா? ஐயோ நிஜமா தான் சொல்றீங்களா? இப்போ நான் என்னையா பண்றது? உன்னா கொல்ல எங்களுக்கு பவரே இல்லை. யமதர்மராஜா மேல இருந்து கீழே வந்து பாசகவுத்த உன் கழுத்துல போட்டு இழுத்தாருன்னா வச்சுக்க, உன் நாக்கு பிதுங்கி கண்ணு 2 வெளியே வந்து. போதும் இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, பயமா இருக்கு. என்னது? உன்னை பார்த்தா உனக்கே பயமா இருக்குதா? அப்படின்னா யமதர்மராஜா வரக்கு முன்னாடி மேக்கப் போட்டுக்கோ. ஏன்னா அப்பதான் நீ ரொம்ப அழகா இருப்ப. ஏய் இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது. என்னை ஏன் தேவலாம் பயன்படுத்துறீங்க? நீ பயப்படாத. நாங்க இருக்கிற வரைக்கும், நாங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் அந்த யமனை உங்ககிட்ட நெருங்கவே விட மாட்டோம். அவனையும் ஒரு கை பார்த்துருவோம். நல்ல வேலை என் வயித்துல பாலை வாத்தீங்க. இரு பாலை வயிற்றுல வைப்பாங்களா? பாலை வாயில தானே ஊற்ற முடியும். ஐயோ மறுபடியும் வேதாள முருகன் மாதிரி. என் மாமா வளர்த்தி போயிட்டான். பேசுங்கடா. சரி போலாமா? எங்க போல அவ்வளோதான். இங்க என்ன பண்றது? ஏய் சுகி ஏய் நீ வரியாடா? ஏய் சங்கிலி உங்களி எவன் பேசுறேன்டா? ஐயோ இப்போவாவது யமலோக மந்திரத்தை உச்சரிச்சு மேலே வந்துருங்க. இல்லைன்னா யமலோக கதவை மூடிட்டேன், அப்புறம் திறக்க மாட்டேன். ஆட இவரு வேற எப்ப பார்த்தாலும் மேலவான்ட்டு. நாங்களாம் வர முடியாது. துறைக்காட்டி போங்க, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம். நாங்கள் பூமியில் நினைச்சதை சாதிக்காம வரவே மாட்டோம். என்ன இந்த பொட்ட பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதா? யமதர்மராஜாவே பொட்ட புள்ள கிட்ட பொண்ணெல்லாம் பேசாதீங்க. அவ எங்களோட மகாராணி. எப்படியோ போங்க. தலையெழுத்து யாரை விட்டுது? நான் போறேன். என்னம்மா கண்மணி கண்ணு சௌக்கியமா இருக்கிறியா? சௌக்கியத்தோட ஒன்றும் குறைச்சி இல்லைங்க மாமா. ஏன் என்னை பார்த்தா தெரியல? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. நீங்க இல்லாம உங்க மாமா தான் இழைச்சு போயிட்டாரு. ஏய் நீ வேற சும்மாறா கண்மணி. உங்க அப்பாவோட புண்ணியத்துல நான் நல்லாவே இருக்கேன். ஆமா அந்த குடும்பத்துல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை இல்லையாவா மாமா? பிரச்சனையோடவே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே அந்த 2 கெல்டுங்களும் அந்த தியாக பயலும் தான். எங்களை கொஞ்சம் கூட நிம்மதியாக வாழ விட மாட்டேங்குதுங்க. இதுல வேற அன்னைக்கு கல்யாணத்துல தான் சொத்தையெல்லாம் அழிச்சு கூட அந்த தியாக பழுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சவால் விடுறாப்ல. பாத்தீங்கல்ல? நீ அங்க நல்லா இருப்பீன்னு நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன்.
நீ எனக்கு தான் நினைச்சேன், அதுதான் நடக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னோட தாய்மாம் பொண்ணாச்சே, நீ நல்லா இருக்கணும்ல. சொத்தை காப்பாத்த நாம ஒரு வழி பண்ணிட்டா போச்சே. என்னமாம்மா சொல்றீங்க? கண்மணி, இப்போ உங்கள் மாமா உனக்கு ஒரு ஐடியா கொடுப்பான் பாரு, சும்மா பேஸ் மட்டுமே கதி கிளங்குற மாதிரி. கண்மணி, முதல்ல என்ன பண்றீங்கன்னா உன்னோட புருஷனை உஷார்படுத்து. மாமா, அவர் ஆல்ரெடி உஷாரான ஆளு தான். நீ மேலே சொல்லு. ஈஸியா போச்சு, வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க. நீ என்ன பண்றீங்கன்னா கார்த்தியும் கதிரும் ஒன்னா சேர்ந்து செய்யற பிசினஸ் இருக்குதுல்ல, அதுல நஷ்டம் ஆயிருச்சு. அதை சரி பண்ண என்ன பண்றனே தெரியல அப்படின்னு அந்த பாசப்பறவைகள் 3 பேர்த்திட்டையும் கார்த்திய புலம்ப சொல்லு. அதுக்கப்புறம் நாம விரிக்கிற வலையில அவங்க தானா மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் சொத்து மொத்தத்தையும் நாம ஆட்டை போடலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பிசினஸ்ல லாபம் வருதுன்னு கதிர் யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. அதை நீ பார்த்துக்க. கொடுத்தான் பாரு ஐடியா. அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கணும்னா இவங்கிட்ட தான் ஐடியா கேட்கணும். அது இவனுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. அங்க என்னடா தனியா புலம்பிட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லடா கண்மணி, நான் என்ன சொல்றேன்னா, கடன் அடைக்க பணம் தேவைப்படுது. அதனால சொத்தை கதிர் பேர்ல மாத்தினா தான் பேங்க்ல லோன் தருவேன்னு சொல்லிட்டாங்கன்னு கார்த்திக்க அவங்க கிட்ட பேச சொல்லு. பல நழுவி பால்ல விழும்பாரு. அந்த சமயம் நான் ரெடி பண்ணி தர பேங்க் மேனேஜர் அவங்க கிட்ட பேசி கரெக்ட் பண்ணிடுவான். அப்போ சொத்து பூரா எங்க கைக்கு வந்துடும், அப்படித்தானே? சரியா சொன்ன. சொத்து கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றத நீ செய். அந்த அனாதை பையன் தியாகம் இருக்கான்ல, அவனை வீட்டை விட்டா துரத்திடலாம். பாபா, நான் என்ன செய்யணும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாமா, நல்லா புரிஞ்சுது. என் கடவுளே நீங்க தான். சரி வாங்க மாமா, வீடு பக்கத்துல தானே இருக்கு, வந்து ஒரு வயசு சாப்பிட்டுட்டு போவீங்க. நான் சொன்ன வேலைய நீ மூடி விருந்தே சாப்பிட. சரிங்க மாமா, அப்ப நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ள, ஒரு சிகரெட்டு கொடு. ஏண்டா, ஊதுற சங்க நீ ஊதிட்ட, அது எப்ப விடியும்னு தான் தெரியலடா. ஆமா,
அவங்க காதுல அப்படி என்னடா சொன்ன? டேய், அது பரம ரகசியம்டா. ரகசியம்னா பாதுகாக்க வேணும்டா. டே பிரகாஷ், என்னோட நண்பன் அந்த பேங்க் மேனேஜர் சிவகுமார் இருக்கான்ல, அவங்க கிட்ட சொல்லி ஒருத்தனை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு பத்திரத்தில் கையெழுத்து வாங்க சொல்லணும்டா. அப்பதான் பத்திரம் என்னோட கைக்கு பத்திரமா வந்து சேரு. டே, அதுக்கு தான் நம்ம நண்பன் சங்கர் பையன் இருக்கானே, அவன் நடிப்புல உன்னையவே மிஞ்சிடுவான்டா. டேய், நானே அவனைத்தான் நினைச்சேன். தூண்டில போடுறோம், மீனை பிடிக்கிறோம், சுட்டு திங்கிறோம்டா. ஒரு மனுஷன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வீடு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது. அம்மா மீனா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாம்மா. இதோ வரேன் மாமா. ஏன் மாமா, போன காரியம் ஜெயந்தானே? எல்லாம் நீ வந்த ராசிமா, எல்லாம் ஜெயந்தான். ஆமா, கதிர் கிளம்பிட்டானா? இல்ல மாமா, அவர் உள்ள சாப்பிட்டு இருக்காரு. இருங்க கூப்பிடுறேன். மாமா, மாமா. சின்னப்பா, ஆபீஸ் கிளம்பியாச்சா? ஆமாப்பா, கிளம்பியாச்சு. ஆமா, உன் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு என்னப்பா குறைச்சல்? உள்ள 1 மடங்கு பணத்தை போட்டா 3 மடமா லாபம் வருது. அது நல்லா போயிட்டு இருக்குது. எல்லாம் என் மருமக வந்த ராசிடா. நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன், எந்த புள்ளங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முழிக்க போறாளோன்னு. ஆனா அம்சமா கிடைச்சிருக்காடா என் மருமக. அந்த புள்ளைய கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கடா. மாமா, அத அவருக்கு சொல்லவா வேணும்? அவரு என்ன நல்லாவே பாத்துக்கிறாரு மாமா. இதுதான் கண்ணு எனக்கு வேணும். அப்புறம் கதிரு, நான் வர்ற வழியில நம்ம கண்மணிய பார்த்தேன். அவ உங்க பிஸ்னஸ்ல நல்ல லாபம் கிடைக்குதுன்னு நம்ம சம்பந்திக்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கும் போல தெரியுது. அம்மா மீனா, நீயும் எதுவும் சொல்லிக்க வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்க மாமா. சரிம்மா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் போய் சுகர் மாத்திரை சாப்பிட்றேன். எனக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைமா. சரிங்க மாமா. ஏங்க, நீங்க ஆபீஸ் கிளம்புங்க, நான் மாமாவுக்கு போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏய் இரு, எங்க போற? இப்படி வெறும் வாயில சொன்னா எப்படி ஆபீஸ் கிளம்புறது? வேற எப்படி சொல்றது? ஏதோ வாழ்த்து கீத்து சொல்லாமே. ஓ, வாழ்த்து தானே, சொல்லிட்டா போச்சு. அருள் புரிந்தோம், வெற்றியுடன் திரும்பி வா மகனே. வெற்றியெல்லாம் கிடைச்சிரும். இப்படி வெறும் வாயில சொன்னா எப்படி? அப்படியே இறுக்கி அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்து சொன்னா குறைஞ்சா போயிடுவ. ஆசை பாரு மாமனுக்கு. முத ஆபீஸ் கிளம்புற வழியை பாருங்க, அப்புறம் போயிட்டு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். நான் முத்தம் கொடுக்காம போகவே மாட்டேன். அட முத. அம்மா மீனா, இன்னும் என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஐயோ அப்பா. டேய் கார்த்தி, என்னடா அங்கேயும் இங்கேயும் கோமா சுத்திட்டு இருக்கிற? என்னடா ஆச்சு, சொல்றா. அப்பா, அது சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. டேய், எதா இருந்தாலும் சொல்றா, சொன்னா தானே ஏதோ ஒன்று செய்ய முடியும். அப்பா, அது வந்துங்கப்பா, மீனாவோட கல்யாணத்துக்கும் கம்பெனி செலவுக்கும் கொஞ்சம் வெளியில் கடன் வாங்கியிருந்தேன்.
அது இப்போது கடை அதிகமானதுனால என்னால் கட்ட முடியல. கம்பெனியும் சரியான ஓட்டம் இல்லை, கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுச்சு. நானும் அங்கேயும் இங்கேயும் பெரட்டி போட்டு பண்ணிடலான்னு பார்த்தேன், என்னால் ஒன்றுமே முடியலைங்கப்பா. லோன் வாங்கலான்னு பேங்குக்கு போனேன், சொத்தெல்லாம் எம்பேரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைப்பா. டேய் என்னடா சொல்ற? டேய் என்னடா சொல்ற நீ? ஏங்க என்னாச்சு? ஏன் இப்படி உடஞ்சு போய் நிக்கிறீங்க? என்னங்க? அப்பா ஏப்பா சிலையாட்டு நிக்கிறீங்க? டேய் வேற ஒண்ணும் இல்லடா, வேற ஒண்ணுமே இல்லை. தம்பி கார்த்தி தனியா தொழில் பண்ணல. ஆமா, அதுல நட்டமாய் போச்சு. அந்த நட்டத்தை சரி செய்ய பேங்க் போய் லோன் கட்டிருக்கிறான். சரி, மேனேஜர் என்ன சொன்னார் தெரியுமா? மேல சொத்து பத்திரத்தை கொண்டு வா சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அதெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ணலாம் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பா இதுக்கு போயா இப்படி வருத்தப்படுறீங்க? அவ யாருப்பா? அவ இந்த வீட்டு பிள்ளைப்பா. அவனுக்கு இல்லாத உரிமை இந்த வீட்டுல யாருக்கு இருக்குது? ஆமா, அவன் பேர்ல சொத்து பத்திரத்தை மாத்திரல, உங்களுக்கு என்னங்கப்பா கவலை? அது இல்லப்பா, இது அவன் சொத்தா இருந்தா பரவாயில்ல, இந்த சொத்துல உனக்கு சரி பாதி பங்கு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் அவன் பேருக்கு எழுதி வச்சுட்டா நாளைக்கு எங்களையே நம்பி வந்திருக்க நீ, உங்களுக்கு நாங்க என்னப்பா செய்வோம் உனக்கு? அம்மா என்னம்மா நீங்களும் என்னை பிரிச்சு பாக்குறீங்க? இது என்னோட குடும்பமா, அவன் என் தம்பிமா. அவனுக்கு இல்லாத சொத்து எனக்கு எதுக்குமா? என்னோட சொத்தை நீங்க 2 பேர் தாமா. ஐயோ தியாகு, நான் ஏதோ வாய் தவறி பேசிட்டேயா, என்ன மன்னிச்சிரியா? டேய் மகனே, உன் மனசு வேற யாருக்குமே வராதா? நீயே தாண்ட இருக்க, நீ நல்லா வாழ்வீடா. விடுங்கப்பா கார்த்தி, நீ எதுக்கும் கவலைப்படாதடா. உங்க அண்ணன் நான் இருக்கிறேன், அப்பா அம்மா இருக்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ எங்கெல்லாம் கையெழுத்து போட சொல்றியோ அங்கெல்லாம் நாங்க சந்தோஷமா கையெழுத்து போட்டு தரோம். டேய் நீ நல்லா இருந்தா தாண்டா நாம எல்லாருமே நல்லா இருப்போம். பேங்க்ல இருந்து இப்போ வரணாங்க, அவங்களும் பத்திரம் பூரா ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. நாம் கையெழுத்து மட்டும் போட்டால் போதும். எங்கே இப்போ வந்துடுறாரு, இன்னும் காணமே. வந்துட்டாரு கார்த்தி. எல்லா பத்திரத்தையும் ரெடி பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுதான். பரவாயில்லைங்க சார், நீங்கள் சொன்னீங்களே எல்லா பத்திரமும், அதில் நாங்கள் எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றோம். முடிக்கொண்டு சார். தம்பி உங்களுக்கு நான் டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? டீ எல்லாம் வேணாம்மா, நான் வந்த வேலை முடிஞ்சது. சரி கார்த்தி, நாளைக்கு பேங்க்குக்கு வாங்க, மித்த விஷயத்தை அங்கே வச்சு பேசிக்கலாம். சரிங்க சார், வரட்டுமா? ஓகேங்க சார். டேய் கார்த்தி, இனிமேலாவது எதையும் யோசனை படி செய்யடா. உன்னை காப்பாற்றோன்னா அந்த கடவுளால வந்து உன்னை காப்பாற்றோட. அப்பாடா, எப்படியோ நல்லபடியாக எல்லா வேலையும் முடிஞ்சது. எங்கே வெளியில் போன என் பொண்டாட்டி காணமே. வேறு வந்திருக்கணுமே.
நாம் நினச்சது நடந்துருச்சு. இது இந்த சந்தோஷமான விஷயத்தை நம்ம கொண்டாடணும். நாம் நினச்ச மாதிரியே பத்திரத்துல எல்லாம் நம்ம கையெழுத்து வாங்கிட்டோம். எப்படிங்க? அப்படித்தான். என்ன என்ன பெத்தவங்கிட்டயே கொஞ்சம் நடிக்க வேண்டியதாக போச்சு, அவ்வளவுதான். அதான பார்த்தேன். மீன் குஞ்சுக்கென்ன நீச்சல் கத்துவா கொடுக்கணும்? கத்து கொடுத்ததே நீ தாண்டி. ஆமா, உள்ள இருந்த மறுபடி எப்படி வெளியே போன? ஐயோ, நீங்க சந்தோஷமான இந்த விஷயத்தை ஆரம்பிச்சோடனே நான் கோயில் கோயிலா சாமி கிட்ட வேண்டப்படுங்க. இந்த அதுக்கு தான் இந்த சந்தோஷமான நாளை நாம் கொண்டாடியே ஆகணும். நீ என்ன நினைச்ச? என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது என்ன நினைச்ச? நீ என்ன நினைச்ச? என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது உன்னோட வெப்பம் நான் தொட்டு பார்க்கிறப்போ என்ன நினைச்ச? உன் கண்ண குழி முத்தம் வச்ச என்ன நினைச்ச? என் பேராச நூராச கேட்கையில் அடித்தேன் மல்லி நீ என்ன நினைச்சடி? 6 கட்டிலுக்கும் 5 தொட்டிலுக்கும் சொல்ல நினைச்சேன், நான் சொல்ல நினைச்சேன். ஒன்ன ஒட்டு மொத்த குத்தக அள்ள நினைச்சேன், அள்ள நினைச்சேன், நான் அள்ள நினைச்சேன். ஒன்ன ஒட்டு மொத்த குத்தக அள்ள நினைச்சேன். மெத்தைக்கு மேல உன்னோட சேலை என் கையில் சேர்க்கும் வேளை என்ன நினைச்ச? எப்போதும் போல உன்னோட வேலை ஆரம்பமாச்சுதுன்னு நானும் நினைச்சேன். நீ உள்காயத்தை பார்க்கிறப்போ என்ன நினைச்ச? நீ நகம் வெட்ட வேணும்னு சொல்ல நினைச்சேன். நாம் ஒன்னோடு ஒன்னாகும் நேரத்தில் உன் பூந்தேகம் தாங்கும்னு நினைச்சையா? கல்யாண சொர்க்கத்துல கச்சேரி நிறம்னு கட்டி பிடிச்ச, நான் கட்டி பிடிச்ச. வெட்கம் விட்டு மூச்சு முட்டை கட்டி
சொக்கி தவிச்சேன் நான் சொர்க்கத்தையே எட்டியதா துள்ளி குதிச்சேன் சொக்கி தவிச்சேன் நான் சொர்க்கத்தையே எட்டியதா துள்ளி குதிச்சேன் குற்றால சாரல்